ஸோ மை டியர் பியூட்டிஃபுல் டிஎஸ்எல்ஆர் கேமரா லவர்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு இமேஜ் நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னாங்க, அதோடைய டிஸ்டன்ஸ்னா லைட் என்ன லைட்ஸ்லாம் இருக்குது, டே டைமா பகல் டைமா, அது மாதிரி மத்தியான வேலையிலலாம் வெளியிலலாம் ஃபோட்டோஸ் எடுத்தால் நல்லா வராது. ஸோ வந்து அது வந்து ஏங்க நான் ஒன்று ஒரு விஷயம் சொல்கிறேன், உங்கள் கேமரா இருக்குது பார்த்தீங்களா, தயவு செஞ்சு இது வேறு ஒருத்தவங்க கையில் கொடுக்காதீங்க. இந்த பட்டிக்காடா முட்டாய் காடை பார்த்தான்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி தான் உங்கள் மோட்டர் சைக்கிள் சரி, அப்புறம் தென் அவுட்வேஸ் இந்த மாதிரி நீங்கள் லவ் பண்ணுற கேமராவும் சரி, வேறு ஒருத்தவங்க கையில் தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா உன்னுடைய ஒரு அழகான பொண்டாட்டியை ஒரு பட்டிக்காடா முட்டாய் கடையாக பார்த்தான்னு சொல்லும் பார்த்தீங்களா, ஒரு கைஷடை பொண்ணையே பார்த்ததில்ல, ஃபிகரையே பார்த்ததில்ல, அவங்ககிட்ட குத்திட்டு அவன் என்ன பண்ணுவான், கச்சி மென்னு இன்னும் துப்பி விட்ருவான் பார்த்தீங்களா, அப்படி தான் துப்பி விட்ருவான். ஸோ மோட்டர் சைக்கிளையும் சரி உன் கேமராவும் சரி கொடுக்காத. உன் மெண்டாட்டியை விடு, அது கர்ம, நீ என்ன கண்ட்ரோலில் வச்சுருந்தாலும் அதை ஒன்று விட்டுட்டு போயிடும். அதனால் அவளை பற்றி யோசிக்க வேண்டியது. கேமரா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மோட்டர் சைக்கிளையும் சரி உன் கார் அந்த மாதிரி விஷயத்தை எவனுக்குமே கொடுக்காத. அப்படி அவன் கையாண்டுட்டானா அவன் கழுத்து வெட்டி போட்டுரு.